இப்போ கமல் அவர்கள் கன்னட மொழியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அது சர்ச்சையாச்சு, ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பிரச்சனை பெருசாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இதை பற்றி ஒரு மூத்த தலைவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, கமல் மீது எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அறிவுரையும் கொடுத்துருக்காரு. யார் அவர்? அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் KP முனுசாமி அவர்கள். அவர் தான் இப்போ ஐயா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துடைய ப்ரொமோஷனில் இந்த மாதிரி பேசினார். அது கர்நாடகாவில் பெரும் பிரச்சனையாக போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா அவர் சாதாரணமாக எதுவும் உள்நோக்கத்தோடு பேசின மாதிரி தெரியல. அவர் சாதாரணமாக இதை தான் சொல்லியிருக்கார். இதுதான் வரலாறு ரீதியாகவும் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லல, திராவிட மொழிகள் பற்றி பேசல, இப்படி ஒரு குழப்பம் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஆராய்ச்சி ரீதியாகவும் ஆதார ரீதியாகவும் தான் அணுகணுமே தவிர, அதை விட்டு சொன்னவரை பிடிச்சி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் பேசினா நல்லா வருங்க. ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் சுமூகமான உறவு கேட்டுறாதா அப்படின்னு ரொம்ப அழகான அறிவுரை கொடுத்துருக்கிறார் KP முனுசாமி அவர்கள். நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் உள்நோக்கம் கொண்டு பேசவில்லை என்றே நான் கருதுகிறேன். தன் தாய்மொழியான தமிழ் மொழியில் உள்ள பற்றின் காரணமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். வரலாறும் அதை தான் கூறிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக திராவிட மொழிகள் ஒரு குடும்ப மொழி. அது அந்த குடும்ப மொழியில் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அது ஆய்வின் அடிப்படையிலே தான் அவர்கள் செல்ல வேண்டுமே அல்லாமல் இதற்கு உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் அது என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை என்பதே என்னுடைய கருத்து.